கடந்த ஒரே மாத காலத்தில் தமிழகத்தில் வெவ்வேறு காரணங்களுக்காக 18 யானைகள் உயிரிழந்திருக்கின்றன. இது குறித்து விரிவாக பார்க்கலாம். கோவை வனக்கோட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த ஒரு மாத காலத்தில் மின்சாரம் தாக்கி 5 யானைகள் உயிரிழந்துள்ளன. வயல்களில் அமைக்கப்பட்ட மின்வேலிகளில் உயரழுத்த மின்சாரம் தாக்கி இந்த யானைகள் உயிரிழந்த சம்பவங்கள் நடந்துள்ளன. மேட்டுப்பாளையம், சிறுமுகை மற்றும் தமிழக கேரள எல்லையோர வனப்பகுதிகளில் உடல் நல பாதிப்புகளால் 4 யானைகள் உயிரிழந்துள்ளன. கேரள வனப்பகுதியில் யானைகளுக்கு இடையிலான மோதலில் காயம்பட்ட யானை ஒன்று சிகிச்சையை மீறி தமிழக வனப்பகுதிக்கு வந்து உயிரிழந்தது. யானைக்கு அளிக்கப்பட்ட மயக்க மருந்தும் இதற்கு காரணமாக கூறப்படுகிறது. இச்சூழலில் கோவை மதுக்கரை பகுதியில் சுற்றித் திரிந்த மகாராஜா என்ற யானை ஒன்று வனத்துறையினரால் நீண்ட முயற்சிக்கு பிறகு பிடிக்கப்பட்டது. ஆனால் கிரால் எனப்படும் கூண்டிற்குள் அடைக்கப்பட்ட யானை மரக்கூண்டில் தலையை இடித்து தப்ப முயன்று உயிரிழந்தது. இந்த சோகம் ஓயும் முன்னர் மதுக்கரை அருகே தண்டவாளத்தை கடக்க முயன்ற பெண் யானை ஒன்று ரயிலில் அடிபட்டு உயிரிழந்தது. கோவை வனக்கோட்டத்திற்கு உட்பட்ட நரசிபுரம் பகுதியில் குட்டியுடன் சுற்றித் திரிந்த யானை ஒன்று குடல் புழுக்களால் பாதிக்கப்பட்டு சில தினங்களுக்கு முன்பு உயிரிழந்தது. ஹொசூர் அருகே சூளகிரியில் சாலையை கடக்க முயன்ற காட்டு யானை ஒன்று அரசு பேருந்து மோதி படுகாயமடைந்து உயிரிழந்தது. யானை மீது அரசு பேருந்து மோதியதில் முதுகு மற்றும் பின்னங்காலில் முறிவு ஏற்பட்ட யானையின் பின்பகுதி முழுவதும் செயலிழந்தது. நீலகிரி மாவட்டம் முதுமலை யானைகள் காப்பகத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட அந்த யானை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. நீலகிரி மாவட்ட வனச்சரகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த ஒரு மாத காலத்தில் 3 யானைகள் உயிரிழந்தன. இந்த சூழலில் இன்று வாளையாறு அருகே ரயிலில் அடிபட்டு யானை ஒன்று உயிரிழந்தது. இதையடுத்து கடந்த ஒரு மாத காலத்தில் தமிழகத்தில் உயிரிழந்த யானைகளின் எண்ணிக்கை 18ஆக உயர்ந்துள்ளது.